இப்போ மம்முட்டியும் ஐஸ்வர்யா ராயும் அவங்களுக்கு மீறி நடந்த சூழ்நிலையினால பாதிக்கப்படுறாங்க. ஐஸ்வர்யா ராய் வந்து வீடை விட்டு வெளியே வராங்க. அவர் வந்து போரில் வந்து ஒரு காலை இழக்கிறாரு. சரி, வாழ்க்கை வாழலாம், இருக்கிற நிலைமையில வாழலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து சில கனவுகள் வச்சுருப்பாங்க. ஆனால் அஜித்தும் தபுவும் உழைச்சே ஆகணும், நம்ம எப்படியாவது வந்து சாதிக்கவும் செய்யணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ அஜித்தும் தபுவும் எப்படி மாறுறாங்க அப்படின்னா, தபு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர கொஞ்சம் நான் என்னையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, அஜித்தும் வந்து சரி நான் வந்து ரொம்ப என் கனவு மட்டும் யோசிக்காம கொஞ்சம் மற்றவங்கள பற்றியும் யோசிக்கிறேன் அப்படின்றதையும் வந்து ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மம்முட்டி ஐஸ்வர்யா ராய் சைடு வரும்போது ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் வந்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சொத்தால் வேலை போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து இதுதான் நல்லது வாழ்க்கையில், இவர் வந்து நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி அக்செப்ட் பண்ணுறதும், மம்முட்டி வந்து சரி நம்ம அந்த போரில் இருந்த பயத்தெல்லாம் விட்டு போய் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நம்ம கூட இருக்க போகிறாங்க அண்ட் அதை வந்து நம்ம வந்து எந்த பயமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற அந்த மாதிரி ஒரு 4 கேரக்டர்ஸுக்கும் அழகாக எழுதியிருக்கிறது வந்து இந்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது.